ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தல் முடிந்து விட்டது. இந்த தேர்தல் தொடர்பாக கடந்த 2 மாதங்களாக நம்ம போட்ட வீடியோவிலே மிக முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா எக்ஸிட் போல். இந்த எக்ஸிட் போல் மக்களுடைய கருத்துக்கும் மக்கள் வாக்களித்த ஒரு முறைக்கும் எதிராக வந்திருக்கிறதா பார்க்க முடிகிறது. எல்லாரும் ஒன்று சொன்ன மாதிரி 371, 361, 368 பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா கோடி மீடியாவும் போட்டிருக்கான். ஏன் இப்படி போட்டிருக்கான், என்ன காரணம், உண்மையிலேயே பாஜக ஜெயித்த ஆட்சியை பிடிக்க போகிறதா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அதிர்ச்சி தமிழகத்தை சேர்ந்த மக்களுக்கு, நேற்று டிவி பார்த்தவங்களுக்கு, அரசியல் ஆர்வலர்களுக்கு எல்லாருமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் நேற்று பார்க்கும்போது. ஸோ இது உண்மையான எக்ஸிட் போலா, உண்மையிலே பிஜேபி தான் ஆட்சியை அமைக்கப் போகிறதா, ராகுல் சிறைக்கு போகிறாரா வருகிற 7ஆம் தேதி? ஏன்னா 7ஆம் தேதி பெங்களூர் நீதிமன்றத்தில் அவருக்கு அவரை ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க நேற்று. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, இந்த நாட்டில் என்ன தான் நடக்கும் 4ஆம் தேதி, 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது புரியும். ஸோ இந்த ஒப்பீனியன் போல் அப்படின்றது என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் கட்சிகள் தங்களுக்கு யார் வாக்களித்தான்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு முயற்சியை ஆரம்பத்தில் எடுத்திருக்காங்க. 1937, 57ல் காங்கிரஸ் கட்சி தான் நடந்திருக்கு. ஓட்டு போட்டு வரவங்க ஒரு குச்சியை டப்பாவில் போட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் போல் எப்போ நடந்திருக்குன்னா 1930களில் நடந்திருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே காங்கிரஸ் தேர்தலில் இருக்கும்போது நடந்திருக்கு. ஸோ அதற்கப்புறம் 1957ல் ஏன்னா ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒரு விஷயத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கப்புறம் 1996 தான் இந்த டிவிக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் 96ல் தான் பார்த்திங்கன்னா பிரணாய் ராய் இந்தியாவில் ஒரு மாபெரும் கருத்து கணிப்பை நடத்தினார். அந்த கருத்து கணிப்பில் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. சரியா? அதற்கப்புறம் தான் கருத்து கணிப்பு அப்படின்னாலே அரசியல் கட்சிகள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பித்தது. இது தூர்தர்ஷனில் வந்தது, பழைய ஆட்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ அதிலிருந்து தான் கருத்து கணிப்புகள் சூடு பிடிக்க தொடங்கியது. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட யார் ஆட்சி அமைப்பார்கள், யாருக்கு மெஜாரிட்டி வரும்னா இந்த கருத்து கணிப்பில் சொல்ல முடியும் அப்படின்றதை செய்து காட்டியவர் பிரணாய் ராய். அது ஒரு குரூப் செய்தார்கள். அது தூர்தர்ஷனில் வெளியாச்சு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தடுத்த கருத்து கணிப்புலாம் ஒரு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் என்ன ஆச்சுன்னா, மீண்டும் வாஜ்பாய் தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் தனிப்பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. சரியா? 1999, 2004 வாஜ்பாய் தான் வருவாருன்னு எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னபோது வாஜ்பாய் அப்படியே அட்டர் ஃப்ளாப்பாக தோற்று போய் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கப்புறமே கருத்து கணிப்பு மேலே இருந்த நம்பிக்கை போய்விட்டது. இதெல்லாம் கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்த தவறு. நிறுவனங்களுக்கு அந்த இது இல்லை, எஃபிஷியன்சி இல்லை அப்படின்ற மாதிரியாக பார்க்கப்பட்டது மாறி இப்போது நடந்திருக்க இந்த கோடி மீடியா கருத்து கணிப்பு ஒரே மாதிரியாக எல்லாருமே ஊதுறான். அப்படிங்கும்போது இதில் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் அடங்கி இருப்பதாகத்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு செட்டிங்ஸ் போடுறாங்க. இது நம்ம ஏற்கனவே தேர்தலின் போது, தேர்தல் நடப்பதற்கு முன்பு கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தில் ஏன்னா மோடி சொல்கிறாரு, நாங்கள் 320, 400க்கு மேலே எங்கள் கூட்டணி, என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று மாபெரும் ஒரு வெற்றியோட ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறார். அதே மாதிரி வெளியில் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியில் 320 இடங்களுக்கு மேல் பாஜக மட்டும் ஜெயிக்கும், என்டிஏ கூட்டணி 400க்கு மேலே ஜெயிக்கும்னு சொல்கிறார். இது ஒரு வேத வாக்காக எல்லோரும் எடுத்துக்கிட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஒரு இஷ்டத்துக்கு போடுவான். ஆனால் கோடி மீடியாவோட செட்டிங்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பை நீங்கள் எல்லோருமே அதுதான் ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் போடணும். அதற்கான சர்வேகளை நீங்கள் நடத்துங்க. ஆனால் நீங்கள் சர்வே நடத்த வேணாம், உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன், வீட்டிலே உட்காந்துக்குங்க, ஆஃபீஸ்லேயே உட்காந்துங்க, நாங்கள் கொடுப்போம் ஒரு ரிசல்ட். இந்த இப்போ மாநிலத்தில் பாஜக எவ்வளோ வருது, காங்கிரஸ் எவ்வளோ வருது, என்டிஏ கூட்டணி எவ்வளோ வருதுன்னு கொடுப்போம், தமிழ்நாட்டில் எவ்வளோ வருது, கேரளாவில் எவ்வளோ வருதுன்னா நான் கொடுப்போம். இதை அப்படியே நீங்கள் ஒரு 5 மட்டும் முன்ன பின்ன போட்டுங்க. இப்போ நாங்கள் 320ன்னு செட் பண்ணிட்டோம், 400ன்னு செட் பண்ணிட்டோம். அதாவது என்டிஏ 400, பாஜக 320ன்னு செட் பண்ணிட்டோம். நீ 325லேருந்து 30 வரைக்கும் போட்டுக்கா, நீ 315லேருந்து 20 போட்டுக்கா, நீ 318லேருந்து 22ன்னு போட்டுக்க, எப்படி வேணாலும் போட்டுக்கங்க. 5 இடங்கள் குறையலாம்.
கூடுறது எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி ஆளாளுக்கு போட்டுங்க அப்படின்னு சொல்லி எலும்பு துண்டுகளை வீசி விட்டார்கள். இதை தொடர்ந்து தான் அப்போ இருந்தே மக்களை மைண்ட் செட் பண்ணுறான். என்ன செட் பண்ணுறான்னா, மீண்டும் மோடி தான் பிரதமர், மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை ரெடி பண்ணுறான் வாக்காளர்கள் மத்தியில். இதை நம்ம டீட்டெயிலாக போட்டிருந்தோம். அதாவது அந்த பார்லிமெண்ட் கூட்டம் முடிந்த உடனே இவங்க இதை மைண்ட் செட் பண்ணுறான், இவன் கோடி மீடியாக்களை செட் பண்ணி மக்கள் மத்தியில் இதை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் 320 400 பிஜேபி வரப்போகுது, என்டிஏ வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் சரி ஜெயிக்கிற கட்சி அதுதான், அதுக்கே ஓட்டு போடுவோன்ற மனநிலையில் ஒரு 10% மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பாங்க. ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோமே, எதுக்கு தோக்கிற கட்சிக்கு போட்டுட்டு அப்படின்னு இருப்பவர்களை மண்டைய கழுவி உள்ளே கொண்டு வர்றது தான் இந்த மைண்ட் செட் வேலை. இதுதான் நான் ஒரு உதாரணத்தோட அப்பயே சொல்லியிருந்தேன். என்னென்னா, கார்த்திக் படம், ஒரு படத்தில் கார்த்திக் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாப்புல, லவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாப்புல, கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். அது அவர் வீட்டில் இருக்கவங்க அம்மாவுக்கு, அவங்க அக்காவுக்கு, அவங்க அக்கா புருஷனுக்கு யாருக்குமே அவங்க குடும்பத்தில் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்னா, அந்த குடும்பம் கொஞ்சம் பணக்கார குடும்பம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்திக் காலையில் வேலைக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை அப்படி தாங்குவாங்கம்மா, சாப்பிட்டீங்களாம்மா, நான் நீ தொடாதம்மா, நீ ஏமா பாத்திரம் வளர்க்குற, அதுக்கெலாம் ஆள் இருக்குது அப்படின்லாம் பண்ணிவிட்டு கார்த்திக் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் மத்தியானம் என்ன பண்ணுவாங்கன்னா, இலையை போட்டு ஏன்னா அதில் மண்ணை அள்ளி போடுவாங்க. மண்ணை அள்ளி போட்டு 2 கல்லை தூக்கி இலையில் ஓரத்தில் வைப்பாங்க, காய்கறி மாதிரி வச்சுட்டு, சாப்பிடுமா அப்படின்னு கேஷுவலாக சொல்லுவாள் அவள் மாமியார். உடனே அவள் அப்படியே திருன்னு அந்த பொண்ணு முழிக்கும், என்ன மண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா, மண்ணா ஏம்மா சாப்பாடு இப்படி பொலன்னு ஆக்கி வச்சுருக்கேன் மண்ணுன்ற அப்படின்னு சொல்லி மண்ணை உடனே ஏங்க அப்படின்னு சொல்லி அவங்க புருஷனை கூப்பிடுவா, யார் கார்த்திகோட அப்பாவை, ஏங்க இப்போ சாப்பாடு ஆக்கி வச்சு இவ்வளோ இது பண்ணி குழம்புன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி சிக்கன் குழம்பு ஊற்றி வச்சுருக்கேங்க, இந்த பொண்ணு மண்ணுங்குதுங்க அப்படின்னோடனே அந்த ஆள் ஏம்மா சாப்பிடுமா அப்படின்னு அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுவா. என்னடா இந்த அம்மா தான் இப்படி சொல்லுதா, இல்லை அவங்க புருஷனை இப்படி சொன்னா. அடுத்து இவங்க அக்காவை கூப்பிடுவா, கார்த்திகோட அக்கா வரும் கேரக்டர் வந்தோன்னு, ஐயோ சாப்பிட மாட்டேன், நல்ல சேமா எவ்வளோ அழகாக இருக்குது, நாங்களாம் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம், நீ சாப்பிட மாட்டேன்ற, சாப்பிடுமா எப்படி இருக்குமா சாப்பாடு அப்படின்னு. இந்த மண்ணை பார்த்து 4 பேரும் சாப்பாடுனோடனே இவ ஒரு மாதிரி ஆயிடுவா. சாயந்தரம் புருஷன் வந்தோடனே சொல்லுவா, நீ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஐயோ அவங்க போய் அவங்க அம்மாட்ட கேட்டால், ஐயோ என்னப்பா உன் பொண்ணு, இவர்கிட்ட கேளு, உங்கள் அக்காட்ட கேளு, உங்கள் அப்பாட்ட கேளு அப்படின்னா 4 பேரும் அதான் சொல்லுவாங்க. சாப்பாடு தம்பி சுட போட்டாப்பா இலையில், ஆனால் இந்த பொண்ணு மண்ணுன்னொடனே அப்போ அவன் என்ன நினைப்பான், குழம்பி போயிடுவான். நம் மனைவி காதலித்து அழைத்து வந்த மனைவி சொல்கிறது உண்மையா, இல்லை அம்மா அப்பா அக்கா மாப்பிள்ளை எல்லாம் 5 வேலைக்காரன் 5 பேரும் சொல்கிறது உண்மையான போது ஒரு குழப்பம் வரத்தான் செய்யும். என்னடா நம்ம பொண்டாட்டி மெண்டல் ஆகிட்டாலா, மண்ணை எடுத்து யாராவது இலையில் போடுவாங்களா அப்படின்னு யாருமே நம்ப முடியாதுல்ல. அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை மென்டல் ஆக்கி கொண்டு போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்ருவாங்க. சரியா, இதைத்தான் இந்த மோடி அரசாங்கமும் பிஜேபியும் செய்து கொண்டிருக்கிறது. இந்திய மக்களை என்ன சொல்கிறாங்கன்னா, 400 320 இவங்க வரவே மாட்டான், 120 கூட வரமாட்டான். ஆனால் 400 320 ஆரம்பத்துலேருந்தே மைண்ட் செட் பண்ணுறான். கோடி மீடியா காசை கொடுத்து எல்லாரும் ஒரே நேரத்தில் ஊதணும். ஒருத்தன் மட்டும் சொன்னால் நம்ப மாட்டோம்ல. இப்போ இந்தியா டுடே மட்டும் சொன்னான்னா இன்னொருத்தன் டைம்ஸ் நோ வேறு மாதிரி போடுவான், டைம்ஸ் நோ சொன்னான்னா ரிப்பப்ளிக் வேறு மாதிரி போடுவான், ரிப்பப்ளிக் வேறு மாதிரி சொன்னான்னா வேறு ஒருத்தன் வேறு மாதிரி போடுவான். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர்லேருந்து எல்லாமே சர்வே பண்ணுற நிறுவனங்கள் பூராமே இவங்க காசை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சர்வே எடுக்க வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி எடுக்க வேணாம், 320 இது தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்காக ஜெயிச்சிருன்ற இடத்துல அப்படியே போட்டுக்க, 1-2 பிஜேபியை உள்ளே பூத்தி விட, அங்கே நாங்கள் சீட்டிங் பண்ணிக்கிறோம். நீ இதை அப்படியே போட்டேன்னா நாங்கள் என்ன மக்கள் மைண்ட் செட் பண்ணி வாக்களிப்பதற்கு முன்பு அவர்கள் மைண்ட் செட் பண்ணுறது, அதை அவர்கள் வாக்காக அளிக்கவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு மெஷினை வைத்து அந்தந்த இடத்துல எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த சீட்டை தூக்கணும், எந்தெந்த மெஷினை தூக்கணும், எந்தெந்த மெஷினை டேப் பண்ணி வர வைக்கணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் இவர்களுடைய திட்டமாக ஏற்கனவே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் முக்கியமான விஷயம் பார்க்கணும் என்னென்னா, மோடி சோகமான முகத்தோடு, தொங்கி போன முகத்தோடு, அமித்ஷாவும் மோடியும் கோயிலாக அலையிறதும், இந்த தியானம் பண்ணுறதும், அப்போ மூஞ்சியை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஒருத்தரோட உற்சாகமும் அவர்கள் இருக்கக்கூடிய முகத்தை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த கோடி மீடியாக்கள் உண்மையிலே ஒரு சர்வே ரிப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறான்னா, அதை மோடிகிட்ட கொடுக்குறாங்க. அதாவது இப்போ கொடுக்கலைன்னா கூட, இப்போ உண்மையிலே ஒரு மீடியான்னு வச்சுங்களேன், ஒரு மீடியா இப்போ டைம்ஸ் நோ போன்ற ஒரு மீடியா சர்வே பண்ணுறான், அதில் உள்ள எடிட்டர் கோர் டீம் இருக்கும். சரியா, ஏன்னா நாமும் ஒரு தலைமை செய்தி ஆசிரியராக ஒரு முன்னணி நம்பர் 1 தொலைக்காட்சியில் இருந்தவன். அப்போ செய்தி ஆசிரியருக்கு அது முழுக்க தெரியும், ஓனருக்கு தெரியும், கோர் டீமில் இருக்கக்கூடிய 1-2 பேர் அடிஷ்னல் செய்தி ஆசிரியராக இருப்பார், இல்லை அசைன்மெண்ட் எடிட்டரோ யாரோ ஒருத்தர், அந்த 4 பேருக்கு கட்டாயம் சிஇஓவாக இருப்பவர்களுக்கு
இந்த ரிசல்ட்டு தெரியும். என்ன சர்வே பண்ணியிருக்கோம், ஏன்னா அவங்க தான் காசு கொடுக்குறாங்க, என்ன சர்வே பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குன்னு அவர்களுக்கு தெரியும். இதை மக்கள் மத்தியில் வெளியிட முடியாது. தேர்தல் ஆணையம் அதற்கு தடை வைத்திருக்கிறது. எக்ஸிட் போல்ன்றது கடைசி கட்ட தேர்தலுக்கு பிறகு தான் வெளியிட முடியும். அப்போ இந்த 2 மாதமாக இவர்கள் எடுத்து வைத்திருந்ததெல்லாம் சும்மா வச்சுருப்பானா? இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு வரும்னு எக்ஸிட் போல் எப்போ நடத்தியிருப்பான்? தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சதும் நடத்தியிருப்பான். கர்நாடகாவில் தேர்தல் முடிஞ்சது முதல் கட்டம் 2ஆம் கட்டம்லாம் அப்போயே அவனுக்கு ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட்டை சொல்ல தான் அதை நிச்சயமாக இந்த அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கு. ஒன்று அந்த எடிட்டர் சோர்ஸ் வச்சு அந்த எடிட்டர் வாங்கிடுவான் டீட்டெயில், இல்லைன்னா அந்த கம்பெனி ஓனரே போய் சொல்லிடுவான். ஓனர்கிட்டே கூப்பிட்டு கேட்டாலே என்னப்பா எக்ஸிட் போல் பண்ணீங்களா உங்கள் டிவியில் என்ன ஆச்சுன்னு, சரி அப்படின்னோடனே அதை தெரிந்து கொண்டு தான் ஒரு முகம் சுருங்கி சப்புன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம சீட்டிங் பிளானில் இறங்குவோன்ற மாதிரியான ஒரு திட்டத்தில் இறங்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 நாட்களாக தேர்தல் ஆணையர்கள் வெளியே வரவே இல்லை, பேட்டி கொடுக்கவே இல்லை. அவர்கள் தேர்தல் அலுவலகத்தில் தான் இருக்கிறார்களா, கடத்தப்பட்டிருக்கிறார்களா, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. சரியா, ஒரு பேட்டி கூட கொடுக்கல. என்ன நடந்தது, எத்தனை பெர்சன்டேஜ் விழுந்தது, தேர்தல் நல்லபடியாக முடிஞ்சுன்னு ஒரு வார்த்தை வாயை திறக்கலை. அவர்கள் இருக்கிறார்களா, அவர்களை இவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள்னே தெரில. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செட் பண்ணபடி 320 400ன்ற டார்கெட்டை தேர்தல் முடிவுகள், அதாவது என்னென்னா வாக்கு எண்ணிக்கையின் போது இவர்கள் ஏதோ செய்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் வருகிறது. ஏன்னா உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு பாஜக வராது அப்படின்னு. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் சரி, வடக்கு இந்தியாவில் இந்த முறை இப்போ மிடில் கிளாஸ் பெண்களும் படித்த பெண்களும் கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கன்னா காது கூசுது. அந்த அளவுக்கு மோடியை கழுவி ஊற்றுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் குஜராத்திலே இவர்கள் தோற்று விடுவார்கள் என்கிற மாதிரியான ஒரு சூழல் வர்றதுனால தான் எதிராக போட்டி போட்ட 7 பேர் அமித்ஷாக்கு எதிராக போட்டி போட்டவர்கள் 7 பேரை வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. எதுக்கு பண்ணணும்? இதான் வெற்றி பெறுவேன் இல்லை, உறுதியாக வெற்றி பெறுவேன், அதுக்கு இப்போ சுயேட்சை வேட்பாளரில் வாபஸ் வாங்க வைக்கிறீங்க இப்படின்னா அந்த நாட்டில் நடந்த விஷயங்கள், தேர்தல் சமயத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வைத்து பார்க்கும்போது, ஏன்னா வாக்களித்து விட்டு வந்த மக்கள் சொன்னதை வைத்து பார்க்கும்போது பாஜக சத்தியமாக வராது. 120லேருந்து 150 சீட்டு தான் பாஜக வரும் அப்படின்றது உண்மை. இதுதான் தேர்தல் ரிசல்ட்டு. ஆனால் இவங்க மைண்ட் செட் பண்ண மாதிரி 320 400 வர வைப்பதற்காகவும் 385ன்னு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணிவிட்டு ஒரு 330 வர மாதிரி ஏற்பாடு பண்ணுவதற்கான எல்லா வேலைகளையும் மத்திய பிரதேச, ராஜஸ்தான், யூபி, பீகார் போன்ற மாநிலங்களில் தேர்தல் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு, ஏன்னா அங்கே எல்லாமே இவர்கள் ஆட்சி தான் நடக்குது மாநிலத்தில். தேர்தல் அதிகாரியாக இருப்பவர்கள் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள், லோக்கல் அரசு அதிகாரிகள், இவர்களை வைத்து கொண்டும் மத்திய தேர்தல் ஆணையத்தில் உள்ள 2 அதிகாரிகளும் மோடியால் நியமிக்கப்பட்டவர்கள். ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படல, அவரும் இவர்கள் அடிமை தான். தேர்தல் ஆணையமாக இப்போ டோட்டலாக அடிமையாகிறது. லோக்கலில் உள்ள தேர்தல் அதிகாரிகளை மண்டை கழுவுறதுக்கு 4 மாநிலங்களிலும் பாஜக தான் ஆட்சி செய்கிறது. ராஜஸ்தானில் பாஜக தான் ஆட்சி செய்யுது, மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேஷ். இந்த 4 இடத்துல சீட்டிங் பண்ணுவதற்கு முழுக்க அடித்து காலி பண்ணுவதற்கான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் கவுண்டிங் அப்போ மிகப்பெரிய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் இதுவரை இப்படி ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள்லாம் வருவதற்கு 4ஆம் தேதி வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவர்கள் ஏதோ இன்றைக்கு வரைக்கும் வாக்கு பெட்டியில் இருக்கக்கூடிய வாக்குகளை வாக்கு போட்டவர்கள் சொன்னதை வைத்தும் எக்ஸிட் போல் சர்வே, உண்மையான சர்வே நடத்திய கோடி மீடியாக்கே தெரியும் இது பிஜேபி 150 சீட்டு கூட வராது, அவரோட கூட்டணியை 180 சீட்டு கூட வராது அப்படின்ற நேரத்தில் இப்படியே மாற்றி போட்டிருப்பது. 4ஆம் தேதி இவர்கள் ஆட்டையை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேற்று மோடி போட்டிருக்க ட்வீட்டில் என்ன செட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதுவும் 380 ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய வெற்றிக்கு, அதாவது அதையும் சோகமாக தான் சொல்லியிருக்காரு. அதாவது எங்களை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க, உலகத்திலே 3வது பொருளாதாரம் இந்த நாடு உருவாக போகுது, நாங்கள் பொருளாதாரத்தில் இப்படிலாம் கொண்டு வந்திருக்கோம், நாட்டை முன்னேற்றதுனால மக்கள் எங்களுக்கு அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேட்டி கொடுக்க வேண்டியதை தேர்தல் வாக்குகளை எண்ணுவதற்கு முன்னாடியே மோடி ட்வீட்டாக போடுறாரு, வெற்றி பெற்றுட்டோன்னே போடுறாரு. ஏன்னா அப்போ எப்படி போட முடியாது, அப்புறம் எதுக்கு தேர்தல்? தேர்தல் எதுக்கு, வாக்கு எண்ணிக்கை எதுக்கு? இவங்களே வெற்றி பெற்றான்னு இவங்களே சொல்லிக்க வேண்டியதானே, எதுக்கு இத்தனை லட்சம் பேரை போட்டு வாக்கு எண்ணணும் 4ஆம் தேதி? ஸோ அப்போ இவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை, ஏற்கனவே இப்போ போட்ட திட்டம் கிடையாது, தேர்தலுக்கு முன்பே போட்ட திட்டத்தை இப்போது செயல்படுத்த போகிறார்களோ என்கிற அச்சம் இந்திய மக்கள் மத்தியில் இருக்குது. உண்மையான தேர்தல் வாக்குப்பதிவு பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், ஒரு 300 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சூழலில் இவர்கள் எல்லா ஆட்டையும் கிளைக்கப் போகிறார்கள். இந்த சண்டையில் என்ன நடக்க போகுது, 4ஆம் தேதி இவர்கள் எப்படி அதை சீட்டிங் பண்ண போகிறாங்க, எப்படி எண்ணாமலே அறிவிக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் மிக அச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. தமிழ்நாட்டிலே 3ன்றாங்க, தமிழ்நாட்டில் 3 இடத்துல பிஜேபி வருன்றான். அப்போ என்னென்ன எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆந்திராவில் பிஜேபி பிச்சுக்கிட்டு வருதுன்றான் கோடி மீடியா. 16 இடங்களில் 11 இடங்கள்லேருந்து 14 இடங்களில் பாஜக வரப்போதான், ஏன்னா கோடி மீடியா சொல்கிறான். ஸோ இது எல்லாம் இதை பார்க்கும்போதே பகீர்னு இருக்குது. 4ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னே தெரியல. ஸோ இந்த நாட்டோட நிலை 2024 வரைக்கும் இருந்த இந்தியா வேறு, 2024க்கு பிறகு இந்தியா இருக்க போகிற இந்தியா வேறையா அப்படின்ற ஒரு அச்சம்லாம் நமக்கு வருது. எனவே முடிவுகள், மக்கள் எண்ணங்கள், மக்கள் வாக்களித்தது இந்தியா கூட்டணிக்கு. ஆனால் முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படின்றது சத்தியமாக யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னென்ன அவர்கள் செய்ய போகிறார்கள், ஏன்னா ஒரு மக்களுடைய பல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரி, மத்திய பிரதேசில் இப்படி ஓட்டு போட்டிருக்கான், உத்தரப்பிரதேசில் இப்படி ஓட்டு போட்டிருக்கான், இந்த கட்டத்தில் இப்படி போட்டிருக்கான், இப்போ சூழல் இப்படி இருக்குன்னு. ஆனால் இப்படி நம்ம போகிறோம், நகைகளை வாங்குகிறோம், மனைவிக்கு பிடித்த நகையோ, இப்போ குழந்தைக்கு பிடித்த நகையோ, பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்காக நகை வாங்குகிறோம், தேடி போய் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறோம். ஆனால் அது நான் இரவோடு இரவாக ஒரு கொள்ளைக்காரன் ஜன்னல் ஏறி குதித்து கொள்ளையடிச்சு போயிடுவான்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரியான ஒரு நிலை தான் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னே தெரில. இதே நிலையில் 4ஆம் தேதி நாம் அப்படியே இருந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே இறைவன் செயல்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.